சுதந்திர இந்தியாவின் மிக நீண்ட காலம் தொடர்ந்து பதவி வகிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தை மாற்றியமைக்கும் வகையிலான சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அரசின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு முக்கிய திட்டத்தின் பலன்களும் அடித்தட்டு மக்களை சென்றடைந்து நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை வலுப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு துணிச்சலான சீர்திருத்தங்களை மேற்கொண்டதுடன் முன்னெப்போதும் இல்லாத வேகத்திலும் அளவிலும் பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறுகையில், வலுவான, வளமான, வளர்ச்சியடைந்த மற்றும் தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்குவதில் 4399 நாட்கள் கொண்ட பிரதமரின் இந்த பயணம் ஒரு பொற்காலம் என்று கூறியுள்ளார். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ், மின்சாரத்துறை அமைச்சர் மனோகர் லால் ஆகியோரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.